ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம கிச்சனில் சொரக்காய் போட்டு நெய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சொரக்காவை பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் நெய் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெய் சூடாயிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா 2ஆக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். காரத்துக்கு தனி மிளகா பொடி போட போகிறோம். எல்லாத்தையுமே சேர்த்து லேசாக வதக்கி விட்டுருங்க. இப்போ 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளியெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த தக்காளி புளிப்பே அதுக்கு டேஸ்ட்டை கொடுத்துரும். கூட்டுக்கு புளி ஊற்ற தேவையில்லை. இப்போ சொரக்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். இதில் சொரக்காவை தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ சொரக்காய் இருக்கும், போட்டுக்கிறேன் நான். அதை லேசாக கிளறி விட்டுட்டு கடலைப்பருப்பு 150 கிராம் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சொரக்காய் கூடவே கடலைப்பருப்பு அப்படியே போட்டு வேக வச்சிங்கன்னா சொரக்காய் ஃபஸ்ட்டு வெந்துடும், கடலைப்பருப்பு வேகாது. அதனால் அதை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது குழம்போட நல்லா சேர்ந்துடும். குழம்பு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைனாக்கா தனித்தனியாக கிடக்கும். அது தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியும் இருக்குது. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்ற வேண்டாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இது கட்டி பெருங்காயம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயத்தை அப்படியே போட்டால் கரைய மாட்டேங்குது. அதனால் அப்படி ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிடுவோம். இது ஒரு 5 விசில் வந்துச்சுனாக்கா குழம்பு ரெடி ஆயிரும். இந்த குழம்பு சட்டுன்னு செஞ்சிடலாம். டைமே இல்லை குழம்பு வைக்கிறதுக்கு. என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கும்போது இந்த குழம்பு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நம்ம 5 விசில் வந்துருச்சு. ஸ்டீம்லாம் வெளியில் போயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழம்பு நல்லா மசிச்சு விட்டுருங்க லேசாக. குழம்பு ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இது ஒரு கப்பில் எடுத்து வச்சு காமிக்கிறேன். ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.